குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவன் பதிலளிக்க வருவார். உங்களுக்கு தேவன் பதிலளிக்க வருவார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். வருஷ கடைசியில இருக்கிறோம். இன்னும் ஒரு 4 நாட்களுக்குள்ளாக நம்ம ஒரு புதிய வருஷத்துல போகிறோம். இது நடக்கலையே, அது நடக்கலையே, இன்னும் என்ன செய்ய போற, அடுத்த வருஷம் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி மனம் பதறாதபடி பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்க. தேவன் பதிலளிக்க வருவார். நம்ம எதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அதுக்கு தேவன் கண்டிப்பா பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். கண்டிப்பாக விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்துல இந்த இந்த வருஷ கடைசியில இருக்கிற இந்த 4 நாட்களில ஆண்டவரே நீர் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறீரோ, நீர் அதை செய்யும் என்று நம்ம கேட்கும் போது தேவன் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு பதிலளிக்க அவர் வருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. மனம் பதற்றத்தோடு யாராவது இருக்கிறோம் என்றால் ஆண்டவரே, கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, இந்த வருஷ கடைசியில இதெல்லாம் எங்களுக்கு நடக்கலையே என்று சொல்லி மனம் பதறுகளை பார்த்து ஆண்டவரே நீர் பதிலளிக்க வருவீர் இயேசு சுவாமி. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துல வித்தியாசமான ஒரு எழுப்புதல் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவரே இயேசு சுவாமி அதிசயங்கள் நடைபெறட்டும். இயேசுவை தேடுகிறவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் பதட்டத்தோடு இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்மை தேடினாலே ஆண்டவரே ஏசப்பா நீர் பதிலளிக்க வருவீர் என்பதை உணரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசாக்காக, இன்டர்வியூக்காக, சுவாமி பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் காத்துக்கொள்ள வேண்டுமா. குடும்பங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமான்னு ஜெபிக்கலாம் வாங்க. இந்த சேனல் மூலமாக அநேக ஜெப குறிப்புகளை அனுப்புகிறார்கள் ஐயா. அவங்க எல்லாரையும் உடைய கரங்களில கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே நீர் பதிலளிக்க வருவீர் ஆண்டவரே. நீர் பதில் கொடுப்பீர் இயேசு சுவாமி. அந்த பதிலை நாங்க ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு சுவாமி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே தொடட்டும் ஐயா. இறங்குங்க இயேசு சுவாமி. அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே மாதிரி இயேசப்பா முதியோர்களுக்காக, முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள நாங்க போவதற்கு முன்பாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக இயேசு சுவாமி. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே உடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவைப்படுகிறது ஐயா. கர்த்தர் எங்களை பலப்படுத்தி யாரும் வியாதிக்குள்ள போகாதபடி, யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடி எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமையை நாங்க பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. இந்த நாளில ஆண்டவரே எதையாவது ஒரு நன்மையான காரியங்களை நாங்கள் உமக்காக செய்யவும், உம்மிடத்திலிருந்து நாங்கள் அனுபவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சுக பல ஜீவன் எங்களுக்கு தருவீராக. பிசாசுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் நாங்கள் கட்டி போடுகிறோம். ஊழியக்காரர்களை காத்துக்கொள்ளுங்க, மிஷினரிமார்களை காத்துக்கொள்ளுங்க. உமக்காக ஊழியம் செய்கிறவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீராக. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். இந்திய தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு சுவாமி, எல்லா விரோதமான காரியங்களை நிறுத்தி போட்டு உங்களுடைய அற்புதங்களை நீங்க நடப்பித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு பதிலளிக்க வருவார். God bless you all. Thank you so much. Have a blessed day.